to Sala's cooking. கறி குழம்புக்கு அடுத்ததா இட்லி தோசைக்கு ஒரு பக்காவான காம்பினேஷன் தான் இந்த தக்காளி சாம்பார். என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு எல்லாமே புரிஞ்சதுக்கப்புறமா 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கினா நல்ல வாசனையாக இருக்கும். தக்காளி இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடுங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் கசகசாவும் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி இந்த மாதிரி வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மைய அரைச்சிருக்கணும். அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு சும்மா லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 2லேருந்து 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்சியை அலசி அந்த தண்ணியவே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். ஏன்னா இதில் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால குழம்பு வேகும்போது இன்னமுமே கொஞ்சம் கெட்டியாகும். தண்ணி கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு கொதிச்சு வரும்போது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்காக தான். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 12 நிமிஷத்துக்கு அப்புறமா சைடில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கும். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. இது ஆறுனதுக்கப்புறமே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அவ்வளோதாங்க. மணக்க சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி. இதை இட்லி தோசை கூடலாம் சூப்பராக இருக்கும். நல்ல தாராளமாக குழம்பை ஊற்றி இட்லி தோசையை பரட்டி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சலாஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.